பாக்கியலட்சுமி சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் ஜெனி, செல்வி, பாக்கியா, ஈஸ்வரி எல்லாரும் கிச்சனில் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இந்த வீட்டில் நிறைய பேர் இருந்தாங்க, எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், கையை காஞ்சி போகிற அளவுக்கு நம்ம பேசிகிட்டே இருப்போம். ஆனால் இப்போது முகத்தை கூட பார்க்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் சாப்பிட்டுட்டே இருந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பாக்கியாவுக்கு ஒரு ஃபோன் வருது. அதை பேசிட்டு வச்சோன்னே செல்வி கேட்குறாங்க, என்னக்கா ஏதோ பேசுகிறீங்க, இப்போவே வரேன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை செல்வி, நான் வந்து ரெஸ்டாரண்ட்டில் செஃப்பு போடலான்னு இருந்தேன், அதுக்காக விளம்பரம் கொடுத்துருந்தேன், அதுக்காக தான் இப்போது ஆள் வந்திருக்காங்க அப்படின்னு பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க, எதுக்காக செஃப்லான்னு இருக்கிற, இப்போ தான் உனக்கு பிஸ்னஸ் நல்லா போகுது, அதுக்குள்ளே எதுக்கு இப்படி செய்கிறேன்னு கேட்டதுக்கு, இல்லை நான் வீட்டில் கொஞ்சம் நேரம் இருக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன், அதனால தான் அப்படின்னு. அதெல்லாம் வேணாம் பாக்கியா, நீயே போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்கிறாங்க. செல்வியும், நீங்கள் என்ன பாக்கியா அக்கா வேலை செய்யலைன்னு நினச்சிட்டு பாக்கியா அக்காவுக்கு பதிலாக அவங்க வராங்கன்னு நினச்சிங்களா? அக்கா இப்போ வேலையை விடுறேன்னு சொன்னாங்க, அக்கா வந்து எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க, செஃப் வந்து சமைக்கிற வேலையை பார்த்துப்பாங்க, அக்காவுக்கு வீட்லேயும் வேலை இருக்குது, ரெஸ்டாரண்ட்லேயும் வேலை இருக்குல்ல, அதனால் செஃப் வைக்கிறது நல்லது தான் அப்படின்னதும் ஈஸ்வரன் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜெனியும் சொல்கிறாங்க, நீங்கள் புதுசாக ஒரு ஆளை சேர்க்குறீங்கன்னா பிஸ்னஸ் பெருசாகுதுன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கோபி அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய ஆர்டர் வந்துகிட்டே இருக்குது கோபிக்கு. அப்போ அவங்க ஃப்ரெண்டு கேட்குறாங்க, என்னடா பிஸ்னஸ் நல்லா போகுதா அப்படின்னு கேட்டதுக்கு, லாஸ்ட் வீக்கை விட இந்த வாட்டி ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுறாரு. பரவாயில்லையேடா, உனக்கு தெரியாத ஒரு பிஸ்னஸ் ஆரம்பித்து இந்தளவுக்கு கொண்டு போறியா, அது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு கோபி ஃப்ரெண்டு கோபியை பாராட்டுறாரு. ஒன்றுமே தெரியாத ஒருத்தி இந்த பிஸ்னஸை பண்ணி சம்பாதிக்கும் போது பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்ச நான் சம்பாதிக்கக்கூடாதா அப்படின்னு கோபி கோவமாக சொல்கிறாரு. அதுக்கு அவர் ஃப்ரெண்டு கேட்குறாரு, நீ ஏன்டா 24 மணி நேரமும் பாக்கியாவை பற்றியே யோசிச்சுட்ருக்க, ஆனால் அவங்க பாரு ஒன்றுத்துக்கு மேலே ஒன்று போய் முன்னேறிக்கிட்டே இருக்காங்க, நீ அப்படியே தான் இருக்க போகிற அப்படின்றாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னே பாக்கியா போட்டிருக்க விளம்பரத்தை காட்டுறாரு. அவங்க ஆள் சேர்க்குறாங்கன்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய பிஸ்னஸ் விரிவடையுதுன்னு அர்த்தம் தானே அப்படின்னு கோபி ஃப்ரெண்டு சொன்னதும் கோபிக்கு ரொம்ப கோவம் வருது. இல்லை இவளை இந்த அளவுக்கு விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோபி யோசிக்கிறாரு. அப்போது கோபி ஹோட்டலில் வேலை செய்கிற ஆனந்த்ன்ற செஃப் வராரு. அவர் ஃபுட்டெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னதும் கோபி இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் அவருக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே ஆனந்தை கூப்பிட்டு, நீ இங்கே வந்து 1 மாதம் ஆகுதுல்ல, இனிமேல் நீ இங்கே வேலை செய்ய மாட்டேன், ஆனால் வேறு ஒரு இடத்துல வேலை செய்வேன், அங்கே என்ன பண்ணுறாங்க, என்ன பேசிக்கிறாங்க, என்ன டிஷ்ஷு சமைக்கிறாங்க எல்லாமே நீ எனக்கு சொல்லணும் அப்படின்றாங்க. அதுக்கு அந்த செஃப் தயங்குறாரு. இல்லை நீ அங்கே கொடுக்குற சம்பளத்தை விட நான் இங்கே வந்து 2 மடங்காக உனக்கு சம்பளம் கொடுப்பேன், அதனால் உனக்கு தான் லாபம், நீ அங்கே கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொன்னதும் அவர் ரொம்ப யோசிச்சுட்டு தயங்கிட்டு சரின்னு சொல்கிறாரு. இதை பார்த்துட்டு கோபி ஃப்ரெண்டு வந்து கோபியை கேட்குறாரு, ஏன்டா நீ இப்படி தேவையில்லாத வேலை செய்கிறேன்னு. இல்லை அவளை நான் அடியோடு வெட்டணும், அவளை ஒன்றும் இல்லாமல் நான் ஆக்கணும் அப்படின்ற